ஹை டெட் ஆஸ்பிரண்ட் எல்லாருமே நம்ம டெட் எக்ஸாமுக்கு ரொம்பவே ஆவலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். இன்னும் நம்ம டெட் எக்ஸாமுக்கு ஒரு 18 டேஸ் வந்து இருக்கு. அந்த 18 டேஸ்ல எப்படி சின்ன சின்ன பார்ட்டா வந்து கம்ப்ளீட் பண்றது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சைக்காலஜில ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு 20 கொஸ்டின் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, சைக்காலஜி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, 30 மார்க்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அந்த 30 மார்க்ஸ்ல அதாவது உளவியல் கோட்பாடு, அந்த உளவியல் கோட்பாடை எந்த அறிஞர் எந்த சிந்தனையாளர் கொடுத்திருக்காங்க அதை வந்து கம்பல்சரி கேட்பாங்க. எப்படி அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உளவியல் கோட்பாடை கொடுத்துட்டு யார் வந்து இதை எழுதுனாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த உளவியல் கோட்பாடை எழுதுனவங்களை கேட்டுட்டு அவங்க எந்த உளவியல் கோட்பாடை எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அதனால ரெண்டு சைட்ல இருந்து எப்படியாவது கம்பல்சரி ஒரு 2 கொஸ்டின் வந்து இந்த உளவியல்ல வந்துடும். வாங்க அந்த 20 கொஸ்டின் என்னென்ன எப்படிலாம் வரும் அப்படின்ட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதுல இருக்கிற எல்லாமே உளவியல் கோட்பாடு, அந்த உளவியல் கோட்பாடை ரைட் பண்ண பர்சன் ரெண்டுத்தையும் கொடுத்துருக்கேன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் உளவியல் கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லும்போது வகுப்பியல் உட்புறுத்தம், அதாவது இங்கிலீஷ்ல கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. இதை யாரு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் பாவ்லோ, அதாவது வகுப்பியல் உட்பொருத்தம் கிளாசிக்கல் கண்டிஷன் தியரி எழுதினவங்க இவன் பாவ்லோ. செகண்ட் பாருங்க, செயற்பாட்டு உட்பொருத்தம், அதாவது இங்கிலீஷ்ல ஆப்பரண்ட் கண்டிஷனிங் தியரி. செயற்பாட்டு உட்பொருத்தம் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் தியரி, இதை எழுதினவங்க P.F. ஸ்கின்னர். செயற்பாட்டு உட்பொருத்தம் எழுதினவங்க P.F. ஸ்கின்னர். அடுத்தது தேர்டு போயிடலாம். அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு, அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி எழுதியவங்க ஜீன் பியோஜே. அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி எழுதியவங்க ஜீன் பியோஜே. அடுத்தது ஃபோர்த் பார்க்கலாம். சமூக கற்றல் கோட்பாடு. சமூக கற்றல் கோட்பாடை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்பர்ட் ஃபண்டூரா. அதாவது சமூக கற்றல் கோட்பாடு சோசியல் லேர்னிங் தியரி, இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது ஆல்பர்ட் பண்டூரா. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், மன அடுக்கு கோட்பாடு சைக்கோ அனாலிட்டிக் தியரி. இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது சிக்மண்ட் ஃப்ராய்டு. மன அடுக்கு கோட்பாடு சைக்கோ அனாலிட்டிக் தியரி எழுதினவங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு. சரி, ஆறாவது கோட்பாடு போயிடலாம். மனிதநேய உளவியல் ஆர் சுயநிறைவு கோட்பாடு. இது ரெண்டுத்துல எப்படி வேணா கேட்கலாம். மனிதநேய உளவியல் ஆர் சுயநிறைவு கோட்பாடு, அதாவது ஹியூமனிஸ்டிக் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி. இதை யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரஹாம் மாஸ்லோ. அதாவது மனிதநேய உளவியல் ஆர் சுயநிறைவு கோட்பாடு இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லும்போது ஹியூமனிஸ்டிக் ஆர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி, இதை எழுதினவங்க ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஏழாவது தியரி பார்க்கலாம். மனித மையப்படுத்திய கற்றல் ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங், இதை யார் கோட்பாடை வகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கார்ல் ரோஜர்ஸ். மனித மையப்படுத்திய கற்றல் இங்கிலீஷ்ல ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங், இதை எழுதியவங்க கார்ல் ரோஜர். அடுத்தது எட்டாவது கோட்பாடு அறிவாற்றல் கற்றல் கோட்பாடு. அறிவாற்றல் கற்றல் கோட்பாடு இங்கிலீஷ்ல இன்சைட் லேர்னிங் தியரி, இதை எழுதினவங்க வோல்ஃப்காங் கோலர். இதை எழுதியவங்க வோல்ஃப்காங் கோலர். அதாவது அறிவாற்றல் கற்றல் கோட்பாடு இதை எழுதியவங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது வோல்ஃப்காங் கோலர். அடுத்தது 9வது, பலவகை நுண்ணறிவு கோட்பாடு, அதாவது இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லும்போது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. பலவகை நுண்ணறிவு கோட்பாடு இதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஹார்வர்ட் கார்ட்னர். அதாவது பலவகை நுண்ணறிவு கோட்பாடு இதை எழுதியவர் ஹார்வர்ட் கார்ட்னர். 10வது, மொழி வளர்ச்சி கோட்பாடு. இதை இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நோம் சாஸ்கி. திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், மொழி வளர்ச்சி கோட்பாடு இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் தியரி எழுதினவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது நோம் சாம்ஸ்கி. அடுத்தது 11, சமூக பண்பாட்டு வளர்ச்சி கோட்பாடு, அதாவது சோசியோ கல்ச்சுரல் தியரி. இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது லெவ் விகோட்ஸ்கி. சமூக பண்பாட்டு வளர்ச்சி கோட்பாடு இதை யாரு எழுதினாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க டைரக்டா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடலாம், லெவ் விகோட்ஸ்கி. அடுத்தது 12, விளைவின் விதி இங்கிலீஷ்ல இத லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்பாடை யாரு வரையறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எட்வர்ட் தார்ண்டைக்.
விதி பேர் வந்து கோட்பாடின் பெயர், விளைவின் விதி. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எட்வர்ட் தார்ண்டைக். நெக்ஸ்ட் 13வது கோட்பாடை பார்க்கலாம். கெஸ்டால்ட் கோட்பாடு. இதை இங்கிலீஷ்ல கெஸ்டால்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 பர்சன் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அதாவது வெர்த்தைமர், கோலர், காஃப்கா. கெஸ்டால்ட் கோட்பாடு இதை எழுதினவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது வெர்த்தைமர், கோலர், காஃப்கா. அடுத்தது 14 உணர்ச்சி நுண்ணறிவு கோட்பாடு. உணர்ச்சி நுண்ணறிவு கோட்பாடு இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தியரி. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தியரி இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது டேனியல் கோல்மன். டேனியல் கோல்மன். ஒன்ஸ் அகைன் ரீட் பண்றேன். உணர்ச்சி நுண்ணறிவு கோட்பாடு, இந்த கோட்பாடை வரையறுத்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது டேனியல் கோல்மன். 15 ஆளுமை கோட்பாடு. இதை இங்கிலீஷ்ல பர்சனாலிட்டி தியரி. ஆளுமை கோட்பாடு இங்கிலீஷ்ல பர்சனாலிட்டி தியரி. இதை யாரு எழுதினாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்டன் ஆல்போர்ட். கார்டன் ஆல்போர்ட். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஆளுமை கோட்பாடு இதை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது கார்டன் ஆல்போர்ட். அடுத்தது 16 வளர்ச்சி நிலைகள் கோட்பாடு. வளர்ச்சி நிலைகள் கோட்பாடு இங்கிலீஷ்ல இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். யாரு எழுதினாங்க அப்படின்னு சொல்லும்போது எரிக் எரிசன். எரிக் எரிசன். ஒன்ஸ் அகைன் ரீட் பண்றேன். வளர்ச்சி நிலைகள் கோட்பாடு எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது எரிக் எரிக்சன். 17 நிபந்தனை கற்றல் விதி. நிபந்தனை கற்றல் விதி இங்கிலீஷ்ல இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிஷன்ட் லேர்னிங். இதை எழுதினவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது ஜான் வாட்சன். ஜான் வாட்சன். இங்கிலீஷ்ல ஜான் வாட்சன் அப்படி சொல்லுவாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் ஜான் வாட்சன் அந்த ரிலேட்டடா மென்ஷன் பண்றாங்க. ஒன்ஸ் அகைன் ரீட் பண்றேன். நிபந்தனை கற்றல் விதி கண்டிஷன்ட் லேர்னிங் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஜான் பி வாட்சன். அடுத்தது 18 குழந்தை உளவியல். குழந்தை உளவியல் இங்கிலீஷ்ல சைல்டு சைக்காலஜி. சைல்டு சைக்காலஜி இத கோட்பாட வரையறுத்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஜீன் பியாஜே. ஜீன் பியாஜே. ஒன்ஸ் அகைன் ரீட் பண்றேன். குழந்தை உளவியல் இங்கிலீஷ்ல சைல்டு சைக்காலஜி இதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஜீன் பியோஜே. அடுத்தது 19 கற்றல் வளைவு கோட்பாடு. கற்றல் வளைவு கோட்பாடு இங்கிலீஷ்ல லேர்னிங் கர்வ் தியரி. இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது எட்வர்ட் தார்ண்டைக். எட்வர்ட் தார்ண்டைக். இங்க பாருங்க, கற்றல் வளைவு கோட்பாடு இந்த கோட்பாடை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது எட்வர்ட் தார்ண்டைக். இல்லனா இப்படி கேட்பாங்க, எட்வர்ட் தார்ண்டைக் இந்த ஆசிரியர் எழுதிய கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும்போது கற்றல் வளைவு கோட்பாடு இங்கிலீஷ்ல லேர்னிங் கர்வ் தியரி இந்த ஆப்ஷனை கரெக்டா டிக் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லும்போது உந்துதல் கோட்பாடு. இதை இங்கிலீஷ்ல மோட்டிவேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உந்துதல் கோட்பாடை வரையறுத்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஆப்ரஹாம் மாஸ்லோ. கடைசியா இருக்கிற கோட்பாடு உந்துதல் கோட்பாடு, அதாவது மோட்டிவேஷன் தியரி. இந்த மோட்டிவேஷன் தியரியை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் நேம் வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோ. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ஒரு 20 ஆசிரியரோட கோட்பாடு அவங்களுடைய நேம் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இந்த 20ல கம்பல்சரி உங்களுக்கு டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் அதுல இருந்து 2 கொஸ்டின் வந்து பார்த்துருவாங்க. ஏன் இந்த 2 கொஸ்டின் மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது 150ல நம்ம 2 எடுக்கும் போது தான் 150 ரீச் பண்ண முடியும். யாரா இருந்தாலும் சரி ஒரே டாபிக்ல 150 வந்து கவர் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 20ல இருந்து கம்பல்சரி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் அந்த பேசிஸ்ல உங்களுக்கு கம்பல்சரி 2 ஆர் மோர் தென் 2 கொஸ்டின் வந்து வந்துடும். அதனால இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதை வியூ பண்ணிட்டு போங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியாவே நீங்க புரிஞ்சுப்பீங்க. எக்ஸாம்ல ரொம்பவே இந்த கோட்பாடு அதுக்கப்புறம் இந்த சிந்தனையாளர்கள் இந்த கோட்பாடை வகுத்தவங்க அவங்க என்ன கோட்பாடு வகுத்தாங்க அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால டெட் எக்ஸாம் எந்த பயமும் இல்லாம நீங்க கிளியர் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.